ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 வசனங்கள் 1 முதல் 8 வரை. அக்காலத்தில் பரிசேயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கதேம். அவர் ஜூத தலைவர்கள் ஒருவர். அவர் ஓர் இரவில் இயேசுவிடம் வந்து, ரபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தால் அன்றி நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தால் அன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். நிக்கதேம் அவரை நோக்கி, வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய் ஆவியாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூயாவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். பிரியமான சகோதரங்களே, இன்றைய முதல் வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிறோம், இயேசுவுக்கு எதிராக ஏரோதும் போந்திய பிலாத்தும் பிற இனத்தவரோடும் இஸ்ரேல் மக்களோடும் ஒன்று திரண்டனர். இயேசுவுக்கு எதிராகவே அன்று பலர் ஒன்று திரண்டார்கள் என்கிற விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். எமக்கு எதிராகவும் பலர் ஒன்று திரள்வார்கள், எம்மை பற்றி பேசுவார்கள், இல்லாது பொல்லாது கதைப்பார்கள், ஆவலாதி அவதூறு கதைப்பார்கள், பெட்டிஷன் போடுவார்கள், மொட்டை கடிதம் போடுவார்கள், அல்லது மதிலில் எழுதுவார்கள், ஒட்டுவார்கள், நோட்டீஸ் அடிப்பார்கள். இதெல்லாம் எங்களுடைய இடங்களில் நடக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. இதில் நான் பார்க்கிறேன், இவ்வாறான காரியங்களூடாக அவர்கள் எமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. எமக்கு எதிரானவர்கள் வெளியாக அவர்களுடைய திட்டங்கள், செயற்பாடுகள் எமக்கு என்ன சொல்லுகிறது என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவுக்கு எதிராக அவர்கள் திரண்டது தான் அவரை மரணத்தை கொண்டு வருகிறது. அந்த மரணம்தான் இயேசுவுக்கு உயிர்ப்பை கொண்டு வந்தது. அந்த உயிர்ப்புத்தான் அவர் இறைவனுடைய இரக்கத்தை வெளிப்படுத்த காரணமாக அமைந்தது. ஆகவே எமக்கு எதிராக செயற்படுகிறவர்களின் செயற்பாடுகள் ஊடாக நாமும் எங்களுடைய வாழ்விலே இறைவனுடைய இரக்கத்தை பிறருக்கு வெளிப்படுத்த முடியும். இறைவனுடைய அருளை பிறரோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம், நிக்கதேம் என்கிறவர் ஜூத மத தலைவர்களிலே மிக முக்கியமான ஒருவர் இரவிலே இயேசுவை காண வருகிறார். ரபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம் என்று அவர் அறிக்கையிடுகிறார். இறைவனுடைய மகன் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் பகலில் அல்ல, இரவிலே வருகிறார். பிறர் அறிந்து விடுவார்கள் என்று வருகிறார். ஆனால் இயேசுனுடைய மரணத்திலே மீண்டும் அங்கு பிலாத்தினுடைய அனுமதிகளோடு செல்லுகிறார்கள். அங்கு இயேசுனுடைய உடலத்தை சிலுவையிலிருந்து இறக்க முனைகிறார். பலர் மத்தியிலே தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தி நிற்கிறார். ஆகவே அன்பான சோரங்கள், எங்களுடைய வாழ்விலும் இறைவன் தருகிற வாய்ப்புகளை பயன்படுத்தி அவரில் இருக்கிற நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்துகிற மக்களாக இருக்க, அந்த உயிர்ப்பின் ஆண்டவரை நாங்கள் பிறருக்கு எடுத்து செல்கிற மக்களாக இருக்க, அந்த உயிர்ப்பின் மக்களாக நாங்களே மாற இன்றைய பலி வழியாக மன்றாடுவோம். ஆமேன்.